மரணத்தை பற்றி அதிகம் பேசப்படுவதை நாம் கேட்கிறோம். அதுதான் உண்மை. மரணத்தை பற்றி அதிகமாக பேசப்பட்டே ஆக வேண்டும். ஒரு மனிதனுடைய ஓர் இரவும் ஒரு மனிதனுடைய ஓர் பகலும் கழியக்கூடாது அவன் மரணத்தை பற்றி நினைக்காமல். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லذாத், அடியோடு உலக ஆசைகளை தகர்க்கக்கூடிய ஹாதிமுல் லذாத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள். ஹாதிமுல் லذாத் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? அல் மௌத், மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள், அதுவே உலக ஆசைகளை அடியோடு தகர்த்துவிடும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மரணம் அதிகமாக நினைவு கூறப்பட்டே ஆக வேண்டும். அதுதான் எம்முடைய உண்மையான வாழ்வின் துவக்கம். நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த இந்த உலக வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்குரிய நாளுக்கு தான். யாரும் இந்த பூமியில் நிரந்தரமாக வாழவில்லை, வாழ முடியாது. அவர் யாராக இருந்தாலும் சரி, அவர் அல்லாஹுவையே வணங்கக்கூடிய நல்லவராக இருந்தாலும், அல்லாஹ்விற்கு முற்றிலுமாக மாறுபட்டு நடக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர் படித்தவராக படிக்காதவராக, ஏழையாக பணக்காரராக, அரசராக அமைச்சராக மந்திரியாக யாராக இருந்தாலும் சரி, எல்லோரும் இந்த மரணத்தை சந்தித்தே தீருவார்கள். குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது, குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். குல்லு நஃப்ஸ், படைக்கப்பட்ட எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த பூமியில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் அழிந்தே தீரும். அந்த கண்ணியம் பொருந்திய அந்த ரப்புடைய முகத்தை தவிர, அவனை தவிர எல்லாம் அழியும், எல்லாம் மரணிக்கும். எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நேரத்தை வைத்தே இருக்கிறான். நானும் மரணிப்பேன், நீங்களும் மரணிப்பீர்கள். என் மரண செய்தி இந்த உலகத்திலே பகிரப்படும், உங்கள் மரண செய்தி உலகத்திலே பகிரப்படும். அதுவும் இந்த காலம் மறுமை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்று மௌத்துல் ஃபஜ்அ, திடீர் மரணம். உறங்குவார், காலை எழுந்திருக்க மாட்டார், விளையாடி கொண்டிருப்பார், திடீரென்று நெஞ்சை பிடிப்பார், மரணித்து விடுவார். திடீர் மரணம் ஏற்படும் மறுமைக்கு முன்னால். அப்படிப்பட்ட காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் எப்போது எந்த நிலையில் எந்த நேரத்தில் மரணிப்பார்கள் என்ற எந்த செய்தியும் இப்போது ஊகித்து சொல்ல முடியாது. சிறிய காய்ச்சலில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பார், அந்த காய்ச்சல் அவருக்கு மரணத்தை ஏற்படுத்தி இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான், وَمَا تَدْرِي نَفْسٌ مَاذَا تَكْسِبُ غَدًا وَمَا تَدْرِي نَفْسٌ بِأَيِّ أَرْضٍ تَمُوتُ. எந்த ஒரு ஆத்மாவிற்கும் தெரியாது அது நாளை எதை செய்யும் என்று. எந்த ஒரு ஆத்மாவும் அறிய முடியாது அது எந்த இடத்தில் மரணிக்கும் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய மரணத்தை சிறந்த மரணமாக ஆக்கி தருவானாக. அதுதான் உண்மை. என் மரணத்துடைய நிலைமையை நினைத்து பாருங்கள், உங்களுடைய மரணத்துடைய நிலைமையை நினைத்து பாருங்கள். மரணமாக கூடிய அந்த நேரம், எம்முடைய உயிர் தொண்டை குழியை அடைக்கக்கூடிய அந்த நேரத்திற்கு முன்னால் உள்ள நிலைமை, எம்முடைய பார்வைகள் எல்லாம் நிலைகுத்தி இருக்கும், நெற்றியெல்லாம் வேர்க்க ஆரம்பித்துவிடும், முடிகள் எல்லாம் சிலிர்க்க ஆரம்பித்துவிடும். எம்மை சுற்றி எம்முடைய உறவினர்கள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எப்படி மரணம் வரும் என்று தெரியாது. தனிமையின் அறையில் இருக்கும் பொழுது, கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் போது மரணம் வந்தால் மக்கள் அறிவார்கள் 2-3 நாளுக்கு பிறகுதான் நாம் மரணமாகிவிட்டோம் என்று. ஒருவேளை எம்முடைய உறவுகள் சூழ்ந்திருக்கலாம், எம்முடைய பிள்ளைகள் சூழ்ந்திருக்கலாம், எம்முடைய பெற்றோர்கள் சூழ்ந்திருக்கலாம். அந்த நிலையில் கண்களுக்கு புலப்படும் மறைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம், ஷைத்தான் அவனுக்கு மிக அருகாமையில் வருவான். ஷைத்தானை நேராக பார்ப்பான் அந்த மனிதன். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா
அவர்களுடைய மகன் அப்துல்லா சொல்லுகிறார், என்னுடைய தந்தை மரண நேரத்தை அடையும் பொழுது அவர் அருகிலே நான் இருந்தேன். அப்போது என்னுடைய தந்தை சில வார்த்தைகளை கூறிக்கொண்டே இருந்தார். நான் கேட்டேன், என் தந்தையே, ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? இன்னும் முடியவில்லை, இன்னும் முடியவில்லை என்று ஏன் கூறுகிறீர்கள்? முஹம்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அஇம்மத்து சுன்னah அவர்கள் சொன்னார்கள், என் மகனே, இப்லீஸ் எனக்கு மிக அருகாமையில் இருந்து சொல்கிறான், இமாம் அஹ்மதே, என் கையில் இருந்து நீங்கள் நழுவி விட்டீர்கள் என்று, என்னால் உங்களை எதுவும் செய்ய முடியவில்லை என்று. நான் சொன்னேன், லா பஅத், லா பஅத், இன்னும் இல்லை, இன்னும் இல்லவே இல்லை. என் மரணத்துடைய இறுதி நேரம் வரை உன்னிடத்திலிருந்து நான் என்னை பாதுகாக்க வேண்டும். என் மரணத்துடைய நிலைமை வரை என்னுடைய தௌஹீதை நான் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி இறுதி கலிமாவாக அவர்களுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தான். லா இலாஹ இல்லல்லாஹ், மரணமானார்கள். இப்படி ஒரு நிலைமை வரும். ஷைத்தான் அருகாமையில், எம்முடைய உறவுகள் எல்லாம் அருகாமையில். அந்த நிலைமையை பற்றி தான் அல்லாஹ்வுடைய புத்தகம் அல் குர்ஆன் சொல்லுகிறது, வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக் ذلك ما كنت منه تحيد. அந்த சக்கரத்துல் மௌத்துடைய வேதனை, அந்த நிலைமை வந்தே தீரும். பில் ஹக், அல் ஹக் அன்னக தமூத் வ அன்ன அல்லாஹ ஹய்யுன் லா யமூத். உண்மை எது? உண்மை நாம் மரணிப்போம் என்பது உண்மை. எம்மை படைத்த இறைவன் மரணிக்க மாட்டான் என்பது உண்மை. வல் ஹக் அன் தரா இன்த மௌத்திக மலாயிகத்துர் ரஹ்மா அவ் மலாயிகத்துல் அஸாப். இந்த இரண்டு கண்களால் அந்த மரணத்துடைய வேளையில் ஒன்று மலாயிகத்துர் ரஹ்மாவை பார்ப்போம் அல்லது மலாயிகத்துல் அஸாபை பார்ப்போம். அது உண்மை. எது உண்மை? வல் ஹக்கு அன் யகூன கப்ருக ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah அவ் ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃபரின் நீரான். ஒன்று எம்முடைய கபர் சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக இருக்கும் அல்லது நரகத்துடைய படுகொலையாக இருக்கும். இது உண்மை. வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக். சக்ரத்துல் மௌத், அந்த இறுக்கமான நேரம், அந்த கடினமான நேரம், அந்த மறுமையின் அடையாளங்களை உள்ளடக்கிய அந்த நேரம், பில் ஹக், அது நடந்தே தீரும், அது வந்தே தீரும். ذلك ما كنت منه تحيد ஐ தஹரம். எதை விட்டு நீங்கள் விரண்டு செல்கிறீர்களோ, எது உங்களை வந்துவிடக் கூடாது என்பதற்காக உங்களை பாதுகாக்கிறீர்களோ, ஓடுகிறீர்களோ, அதை நீங்கள் அடைந்தே தீருவீர்கள். எப்படி நோய் வந்தால் மருத்துவமனையை நோக்கி ஓடுகிறோமோ, பசி வந்தால் உணவை நோக்கி ஓடுகிறோமோ, அது போன்று இந்த நிலைமை வந்தால் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புவார்கள். ஐனல் மஃபர், எங்கே ஓடி மறைய முடியும்? எங்கே ஓடி எம்மை மறைத்துக் கொள்ள, பாதுகாத்துக் கொள்ள முடியும்? எந்த மருத்துவர் எம்மை அந்த நோயை குணப்படுத்த நினைத்தாலும் முடியுமா? உறுதியானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்தில் நிலையாக இருப்பவர்களே, அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நிலையாக இருக்காதவர்களே, பாவம் செய்பவர்களே, நன்மை செய்பவர்களே என யாரையும் அது விட்டு வைக்காது. எந்த மருத்துவரும் அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய நோய் அல்ல. அந்த தவணை வந்துவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், கல்லா இதா பலகத்தித் தராகி வகீல மன் ராக். தொண்டை குழியை உயிர் அடைக்கும் பொழுது அந்த மனிதன் கேட்பான், வகீல மன் ராக். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ராக் மையர்கபு ரூஹி, என் ரூஹை யார் எடுத்துச் செல்வது வானத்தில்? ஒன்று மலாயிகத்துர் ரஹ்மாவா அல்லது மலாயிகத்துல் அஸாபா? கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், ராக் எனக்கு ஓதி பார்ப்பவர், எனக்கு மருத்துவம் செய்பவர், இந்த நிலையில் யார் என்று கேட்பான்.
وقيل من راق وظن أنه الفراق. குர்ஆன் சொல்லுகிறது, அவன் அறிந்து கொள்வான் இது யாரும் குணப்படுத்தக்கூடிய நோய் அல்ல, எந்த மருத்துவரும் இந்த நோயை குணப்படுத்தி விட முடியாது. وظن أنه الفراق والتفت الساق بالساق. அவனுடைய கெண்டை கால்கள் கெண்டை காலோடு பிணைந்து கொள்ளும். இலா ரப்பிக யௌமைதில் மசாக். அவன் அல்லாஹ்விடத்திலே அழைத்து செல்லப்பட இருக்கிறான், ரப்பிடத்திலே மீட்டப்பட இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சான்று கூறுகிறான். அதற்கு பிறகு என்ன? தவணை வந்துவிடும். அந்த தவணை வந்துவிடும். மருத்துவர் நினைப்பார் இந்த நோயை இப்படி குணப்படுத்த முடியும் என்று, ஆனால் முடியாது. அது வேறு தவணை. இவர் ஒரு தவணையை நிர்ணயிப்பார், அல்லாஹ் ஒரு தவணையை நிர்ணயித்திருப்பான். فَإِذَا جَاءَ أَجَلُهُمْ لَا يَسْتَأْخِرُونَ سَاعَةً وَلَا يَسْتَقْدِمُونَ. அந்த தவணை வந்தால் ஒரு நிமிடம் பிற்படுத்தவும் படாது, ஒரு நிமிடம் முற்படுத்தவும் படாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும் ثم تردون إلى عالم الغيب والشهادة. எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு செல்கிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்தித்தே தீரும். அதற்கு பிறகு எந்த மறைவான ஞானங்கள் வெளிப்படையானவை யாரிடத்திலே இருந்ததோ அந்த ரப்பிடத்திலே நீங்கள் ஓட்டிச் செல்லப்படுவீர்கள், அழைத்து செல்லப்படுவீர்கள். அவன் உங்களுக்கு அறிவிப்பான் நீங்கள் செய்த அமல்களை. ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. பலமான இரும்பு கோட்டைகளை கட்டிக்கொண்டு நீங்கள் உள்ளே இருந்தாலும் அங்கும் உங்களை இந்த மரணம் சந்திக்க வரும். சுப்ஹானல்லாஹ். மரணத்துடைய நிலைமை, மருத்துவர்கள் எம்மை சுற்றி, உறவுகள் எம்மை சுற்றி. ஒரு முஃமினாக இருந்தால், ஒரு முஸ்லிமாக இருந்தால், ரப்பை தெரிந்தவனாக இருந்தால், மார்க்கத்தை தெரிந்தவனாக இருந்தால் ஒரு வார்த்தையை சொல்ல முற்படுவான். என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் யாருக்கு அருள் செய்கிறானோ அவர்களுக்கு இலகுவாக இருக்கும். அல்லாஹ் யாருக்கு அருள் செய்யவில்லையோ அவர்களுக்கு அந்த உதடுகள் மலைகளை விட கனமாகிவிடும். முடியாது, அசைக்க முடியாது, அவன் நினைப்பதை கூற முடியாது. அங்கே இருக்கக்கூடிய சில மனிதர்கள் சொல்லலாம், இவர் லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்ல முற்படுகிறார் ஆனால் முடியவில்லை என்று. சிலர் சொல்லலாம், இவர் ஏதோ இடத்திலே பேச நினைக்கிறார் ஆனால் முடியவில்லை என்று. சிலர் சொல்லலாம், இவர் இதை பற்றிய மடத்திலே கூறியே ஆக வேண்டும், ஏன் கூறாமல் இருக்கிறார் என்று. அதை எல்லாவற்றையும் கேட்பான். அங்கே பேசக்கூடிய அனைத்தும் அவனுடைய செவிக்கு விழும். பிள்ளை அழைப்பார் என் தந்தையே, மனைவி அழைப்பார் என் கணவனே, பெற்றோர்கள் அழைப்பார்கள், உறவுகள் அழைப்பார்கள், எங்களை விட்டு பிரிந்து விடாதீர்கள், எங்களோடு எங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தேவை, நீங்கள் இல்லாத வாழ்வை நாங்கள் எண்ணி பார்க்க முடியாது என்று கதறுவார்கள். அந்த நிலைமை வரும். அவனால் அவனுடைய நாவுகளை அழைக்க முடியாது. அவன் உள்ளம் எண்ணும், பேச நினைக்கும், என் மனைவியே, என்னுடைய பெற்றோர்களே, உறவுகளே, இதோ இந்த வீடு உங்களுக்காக நான் அமைத்தது, என்னுடைய வாழ்க்கை உங்களுக்காக நான் செலவழித்தது, என்னுடைய செல்வம் அனைத்தும் உங்களுக்காக நான் விட்டு செல்வது, என்னை பாதுகாப்பதற்கு ஏதாவது உதவியை செய்யுங்கள் என்று உள்ளம் கேட்க நினைக்கும், ஆனால் முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம். அந்த உயிர் அந்த தொண்டை குழியை அடைத்து விட்டால், வஅன்தும் ஹீனைதின் தந்துரூன், ஒருவேளை நீங்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கலாம். وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْكُمْ وَلَكِنْ لَا تُبْصِرُونَ. உங்களை விட நான் அவர்களுக்கு அருகாமையில் இருப்பேன், என் கட்டளையால் என்னுடைய மலக்குகள் அவர்களுக்கு அருகாமையில் இருப்பார்கள். وَلَكِنْ لَا تُبْصِرُونَ. உங்களால் அவர்களை பார்க்க முடியாது.
ஃபலௌலா இன் குன்தும் கைர மதீனீன், நீங்கள் இவருக்கு அல்லாஹ் மரணத்தை கொடுத்து அதற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதை பற்றிய நம்பிக்கை இல்லாதவர்களாக நீங்கள் இருந்தால், தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன், அல்லாஹ் எடுக்கிறான் இந்த உயிரை, மீண்டும் இந்த உயிரை இந்த உடலில் செலுத்தி பாருங்கள். தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அவனுடைய இறுதி முடிவு அமையக்கூடிய அந்த நேரம் அல் ஹவாத்தீம், நபிமார்கள் பயந்த அந்த நிலைமை, சஹாபாக்கள் பயந்த அந்த நிலைமை, நம்முடைய வாழ்வில் கவலையே இல்லாத ஒரு நிலைமை அது அல் ஹவாத்தீம். சில நாளுக்கு முன்னால் நீங்கள் சில வீடியோக்களை பார்த்திருக்கலாம். மக்காவில் ஒரு ஜாமியாவில் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒரு ஷேக் அஸருடைய தொழுகையை தொழுதார், தஸ்பீஹை எண்ணிக்கொண்டிருந்தார், அதே நிலையில் மரணித்தார். பார்த்ததுண்டா? ஒரு மனிதர் காபாவிற்கு முன்னால் தவாஃபை முடித்து தொழுதார், சுஜூதில் இருந்தார், மரணித்தார். ஒரு மனிதர் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார், அதே நிலையில் மரணித்தார். ஒரு மனிதர் ஃபஜ்ருடைய தொழுகையில் சஃபில் இருந்தால் சுஜூதில் விழுந்தார், அதற்கு பிறகு அவர் எழவில்லை, மரணித்தார். இப்படி எத்தனையோ மரணங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு மனிதர் இஸ்லாமை ஏற்றார், ஏற்ற அந்த நாளுடைய இரவில் மரணித்தார். ஏராளமான செய்திகளை, சுஜூதில் மரணித்தவர்களை, அரஃபாவில் மரணித்தவர்களை, இஹ்ராமுடைய ஆடையை களைவதற்கு முன்னால் ஹஜ்ஜில் மரணித்தவர்களை, இந்த முடிவெல்லாம் இயற்கையாக ஏற்படுகிறது என்ற எண்ணமா? கிடையாது. நல்ல மரணம் இயற்கையாக ஏற்படாது. நல்ல மரணத்தை ஒருவன் ஏற்படுத்த வேண்டும். அவன் ஏற்படுத்தினால்தான் எம்முடைய மரணம் நல்ல மரணமாக அமையும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள், இதா அராதல்லாஹு பிஅப்தின் கைரன் இஸ்தஅமலஹு. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நலவை நாடினால் செயல்களை செய்ய வைப்பான். கைஃப யஸ்தஅமிலுஹு யா ரசூலல்லாஹ், எப்படி செயல்களை செய்ய வைப்பான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுவஃபிகுஹு லிஅமலின் ஸாலிஹின் கப்லல் மௌத். மரணத்திற்கு முன்னால் நல்ல அமல்களை செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். அவன் சுஜூதில் மரணமாக வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புவான். அந்த சுஜூதிலேயே உயிரை கைப்பற்றுவான். ஏன் அல்லாஹ் சுஜூதில் உயிரை கைப்பற்றுகிறான்? ஏன் இஹ்ராமில் அல்லாஹ் உயிரை கைப்பற்றுகிறான்? ஏன் இந்த நிலைமையில் கைப்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொன்னார்கள், யுபஅது குல்லு அப்தின் அலா மா மாத அலைஹி. ஒரு மனிதன் எப்படி மரணிப்பானோ அப்படியே மறுமையில் எழுப்பப்படுவான். சுஜூதில் மரணித்தவன் சுஜூதுடைய நிலைமையிலேயே எழுப்பப்படுவான். ஹஜ்ஜில் மரணித்தவன் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க லா ஷரீக லக் என்ற தல்பியாவை ஓதிக்கொண்டு மஹ்ஷரில் எழுந்து வருவான். குர்ஆனை ஓதி மரணித்தவன் குர்ஆனை ஓதிய நிலையிலேயே எழுந்து வருவான். அதுபோல்தான் பாவமும். பாவத்தில் மரணித்தவன் பாவத்தின் நிலையிலேயே எழுந்து வருவான். மன் ஆஷ அலா ஷைஇன் மாத அலை வமன் மாத அலா ஷைஇன் புஇத அலை. ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படியே மரணிப்பான். சுபஹை ஜமாஅத்தோடு சேர்ந்து தொழுதவன் தான் அன்றைய தினம் மரணிக்கும் பொழுது சுபஹை தொழுவான். குர்ஆனை ஓதக்கூடிய வழக்கம் உள்ளவர்தான்
குர்ஆனை ஓதிய நிலையில் மரணமாவார். சுஜூதில் ரப்பை நெருங்க வேண்டும் என்று விரும்பியவர்தான் தன்னுடைய வாழ்நாளில் சுஜூதில் மரணமாவார். யா அல்லாஹ், எங்களுக்கு சுஜூதில் மரணத்தை ஏற்படுத்து. எல்லோரும் ஆமீன் சொல்லுவோம். ஆனால் நாளை காலை ஃபஜ்ருடைய தொழுகையில் சுஜூது செய்வோமா? ஜமாஅத்தோடு செய்ய மாட்டோம். நம்முடைய ஃபஜ்ருடைய தொழுகை எப்போதுதான்? சூரியன் உதயமானதற்கு பிறகுதான். லா இலாஹ இல்லல்லாஹ். பாவத்தின் நிலையை செய்பவன் பாவத்தின் நிலையிலேயே மரணமாவான். ஒரு ஷேக் இடத்திலே ஒரு மனிதர் வந்தார், ஒரு வாலிபர் வந்தார். பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது வந்து கேட்டார், ஷேக் அவர்களே, ஒரு மரணத்தை பற்றிய விளக்கம் எனக்கு தேவை. என்ன மரணம் அது? என் தந்தையின் மரணம். எப்படிப்பட்ட நிலை? எங்களோடு, என் தாயோடு எங்களோடு இரவு உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். திடீரென்று அவருக்கு உணவு தொண்டையை அடைத்தது, வாந்தி வருவது போல் இருந்தது. கழிவறைக்கு சென்றார். சிறிது நேரத்திற்கு பிறகு ஏதோ சத்தம் கேட்டது. என் தாய் சொன்னார்கள், நீங்கள் சென்று பார் உன்னுடைய தந்தையுடைய நிலைமை என்னவென்று. சென்று பார்த்தார்கள். அவருடைய முகம் அந்த கழிவறையின் உள்ளே இருக்கக்கூடிய நிலையில் உயிர் பிரிந்திருந்தது. என் தாயிடத்திலே கேட்டேன், இப்படிப்பட்ட நிலைமைக்கு என் தந்தை என்ன செய்தார்? என் தாய் சொன்னார்கள், தொழுகையை விடக்கூடிய பழக்கம் உள்ளவராக உன் தந்தை இருந்தார் என்று. ஷேக் அவர்களே, இது என்ன விளக்கம்? ஷேக் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையை விடுபவனுக்கு இது அல்ல. குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியின்படி ஹராமுடைய விஷயத்தை நெருங்கிய நிலையில் ஒருவர் மரணமானார் என்றால் ஆகிலுர் ரிபா, வட்டியை சாப்பிட்டவராக இருப்பார். இது விளக்கமாக இருக்கலாம் என்று சொன்னார்கள். அதுதான் கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படியே மரணிப்பான். ஹராமை வயிற்றிலே ஏற்றி வாழ்ந்தவன் ஹராமை உண்ட நிலையிலேயே மரணிப்பான். அசிங்கமான செயல்களை தனிமையில் செய்தவன் ஒருவேளை அந்த அசிங்கமான செயலை செய்து கொண்டிருக்கும் நிலையிலேயே மரணிப்பான். தவறான காட்சிகளை யாரும் பார்க்கவில்லை என்று பார்த்தவன் ஒருவேளை அந்த தவறான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே மரணிப்பான். வாழ்வு எப்படியோ அப்படித்தான் மரணம், மரணம் எப்படியோ அப்படித்தான் மறுமையுடைய எழுப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய மரணத்தை சிறந்த மரணமாக ஆக்கி தருவானாக. இதைத்தான் நபிமார்கள் பயந்தார்கள், சஹாபாக்கள் அஞ்சினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துடைய அந்த நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், மாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ இன்னஹு லபைன ஹாகினதி வ தாகினதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கழுத்துக்கும் நெஞ்சு பகுதிக்கும் இடையில் தங்களுடைய தலையை வைத்திருந்தார்கள். சொல்கிறார்கள், ஃபலா அக்ரஹு ஷித்தத்தல் மௌத் லிஅஹதின் அபதன் பஅதமா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துடைய அந்த வேதனையை பார்த்ததற்கு பிறகு இந்த உலகத்தில் யாருக்கு அந்த மரணத்துடைய வேதனை ஏற்பட்டாலும் அதை நான் வெறுப்பதில்லை. சக்கரத்துல் மௌத் நபிக்கும் உண்டு,
கடுமையான காய்ச்சல், தாங்க முடியாத காய்ச்சல், எழுந்திருந்தால் மயக்கடிக்கக்கூடிய நிலையை ஆக்கக்கூடிய உடல் சூடு. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து பள்ளிக்கு தொழுகையை நிறைவேற்ற முடியாத நிலைமை. கடைசியாக திரையை அகற்றினார்கள். அபூபக்கருடைய தலைமையில் முஸ்லிம் சமூகம், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை பார்க்கிறார்கள் என்பதை தெரிந்தவுடன் கொஞ்சம் தொழுகையில் சலசலப்பு ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச முடியவில்லை, கைகளால் சைகை காட்டினார்கள். உஸ்புது, திரையை மூடினார்கள், அவ்வளவுதான். அதற்கு பிறகு சஹாபாக்களில் பெரும்பான்மையோர் ரசூலுல்லாஹ்வை உயிரோடு பார்க்கவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் வருகிறார். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உடல் சூடு அதிகமாகி விட்டது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இறுதி நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் உங்களுடைய கழுத்து பகுதிக்கும் நெஞ்சு பகுதிக்கும் இடையில் படுத்திருக்கிறார்கள். கீழே எடுத்து வரப்பட்ட தண்ணீர் பாத்திரத்தை அதில் தன்னுடைய கையை முக்கி அந்த கண்ணியம் பொருந்திய அந்த நெற்றியை, அந்த கண்ணியம் பொருந்திய வேர்வையை துடைக்கிறார்கள். துடைத்து துடைத்து சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்ன லில் மௌத்தி லசக்கராத். லா இலாஹ இல்லல்லாஹ் இன்ன லில் மௌத்தி லசக்கராத். வணங்க தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறொருவன் இல்லை. மரணத்தில் சக்கராத்துடைய நிலைமை உண்டு. மரணத்தில் சக்கராத்துடைய நிலைமை உண்டு. தன்னுடைய விரலை வானத்தை நோக்கி உயர்த்தி சொன்னார்கள், ஃபிர் ரஃபீகில் அலா, ஃபிர் ரஃபீகில் அலா. உயர்வான தோழமை, உயர்வான தோழமை. அவருடைய கரம் கீழே விழுந்தது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த உம்மத்தின் முதல் கலீஃபா, மரணத்துடைய வேளையில் அந்த மரணத்துடைய நிலைமையில் ஓதினார்கள், வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக். உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, மரணத்துடைய நிலைமை. அபூ லுலு என்ற மஜூசியால் குத்தப்பட்டு குடல்கள் எல்லாம் வெளியே வந்து எது குடித்தாலும் வெளியே ஓடுகிறது. அப்துல்லா அவர்களுடைய மகனுடைய மடியில் படுத்திருக்கிறார்கள். யா அப்துல்லாஹ், என்னுடைய முகத்தை மண்ணிலே படியவை. யா அப்துல்லாஹ், என்னுடைய முகத்தை மண்ணிலே படியவை. என் தந்தையே, என் மடியில் இருந்தால் என்ன, மண்ணில் இருந்தால் என்ன, இரண்டும் ஒன்றுதானே. யா அப்துல்லாஹ், மண்ணிலே படியவை. மண்ணிலே படிய வைக்கிறார்கள். ஏதோ முணுமுணுக்கிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அமீருல் முஃமினீன், மூமின்களுடைய அமீர். ஷைத்தான் உமரை பார்த்தால் அடுத்த தெருவில் விரண்டு ஓடுவான். உமரே, உன் மாளிகையை சொர்க்கத்திலே பார்த்தேன், அதில் நுழைந்து வர வேண்டும் என்று நான் விரும்பினேன். கேட்டேன் யாருடைய மாளிகை என்று. சொன்னார்கள் உமர் இப்னு அல்-கத்தாபுடைய மாளிகை என்று. உமரே, உன் ரோஷம் எனக்கு நினைவுக்கு வந்தது, அதில் செல்லாமல் திரும்பி வந்து விட்டேன். அஃபஅலைக அகாரு யா ரசூலல்லாஹ், உங்கள் மீதான் நான் ரோஷப்பட போகிறேன் என்று சொன்ன உமர். இன்னல்லாஹ ஜஅல அல் ஹக்க அலா லிசானி உமர் வ கல்பிஹி
அல்லாஹ் சத்தியத்தை உமரின் நாவிலும் உள்ளத்திலும் வைத்திருக்கிறான். உமர் என்ன நினைத்தாலும் சத்தியம், உமர் என்ன பேசினாலும் சத்தியம். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரண நேரத்தில் சொன்னார்கள், வைலி வ வைலு உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி. வைலி வ வைலு உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி. எனக்கும் என் தாய்க்கும் கேடு உண்டாகிவிடும், அல்லாஹ் இந்த நிலையில் எனக்கு ரஹ்மத் செய்யவில்லை என்றால், இந்த நிலையில் எனக்கு அருள் செய்யவில்லை என்றால், உமர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தனக்கு கிடைக்குமா என்று மரண நேரத்தில் பயப்படுகிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, யார் அபூ ஹுரைரா? அபூ ஹுரைரா யார்? ஹதீஸில் ஒன்றை தாண்ட முடியாது அபூ ஹுரைராவுடைய பெயர் இல்லாமல் ரலியல்லாஹு அன்ஹு. மரண நேரத்தில் அழுகிறார். மா யுப்கீக யா அபூ ஹுரைரா. சுற்றி இருந்த தோழர்கள் கேட்டார்கள், அபூ ஹுரைராவே ஏன் அழுகிறீர்? அல்லாஹ்வுடைய தூதருடைய நெருக்கமான தோழர் நீங்கள், அழலாமா? அபூ ஹுரைரா சொன்னார்கள், மூன்றை நினைத்து பார்க்கிறேன். லா அப்கி அலா துன்யாக்கும். ஆனால் ஒருபோதும் நான் அளவில்லை இந்த துன்யாவிற்காக. செல்வத்தை விட்டு போகிறேன், குடும்பத்தை விட்டு போகிறேன், உறவுகளை விட்டு போகிறேன் என்பதற்காக என் அழுகை இல்லை. அபூ ஹுரைரா சொன்னார்கள், நான் அழுவதனுடைய காரணம் என்ன தெரியுமா? வக்கில்லத்து ஸாத். குறைவான தயாரிப்புகள். சுப்ஹானல்லாஹ். யார் சொல்வது? அபூ ஹுரைரா சொல்லுகிறார், குறைவான தயாரிப்புகள், நீண்ட தூரம், சிராத்துடைய பாலத்தின் மேல் ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம், எதில் அது என் நிலைமை என்பதை நினைத்து அழுகிறேன். சுப்ஹானல்லாஹ். முஆத் இப்னு ஜபல், யா முஆத் இன்னி உஹிப்புக். முஆதுடைய கரத்தை பற்றி பிடித்து தூதர் சொன்னார்கள், முஆதே உன்னை நான் நேசிக்கிறேன். அந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு முஆதை அனுப்பும் பொழுது சொன்னார்கள், யா முஆத் நீ செல்லுகிறாய் இந்த ஆண்டு யமனை நோக்கி, ஒருவேளை நீ அடுத்த ஆண்டு திரும்பி வரும்போது என்னுடைய கபரை கடந்து செல்லுவாய் முஆதே, செல்கின்றார். அந்த முஆத் மரண நேரத்தில் அழுகிறார். சொன்னார், நான் இந்த உலகத்தில் விட்டு செல்வதை நினைத்த அளவில்லை. 2 பிடிதான் மறுமையில், ஒன்று சொர்க்கத்தின் பிடி, இன்னொன்று நரகத்தின் பிடி. அதில் எந்த பிடி எனக்கு பிடிக்கப்படும் என்பதை நினைத்து அழுகிறேன் என்று சொன்னார். ஹாரூன் ரஷீத் மிகப்பெரிய ஆட்சியாளர். அவருடைய ஆட்சி உலகமெல்லாம் விசாலமாக இருந்தது. அவருடைய ஆட்சியை பற்றி சொல்லும் போது சொல்லுவார்கள், அவர் மழைக்கு கட்டளையிடுவார், மழையே மேகமே இந்த உலகத்தில் எங்கே வேண்டுமானாலும் நீ உன் மழையை பொழிந்து கொள், அங்கிருந்து ஜக்காத்தை நான் எடுத்து விடுவேன் என்று. அவ்வளவு ஆட்சி பறந்திருந்தது. மரண நேரத்தில் தன்னிடத்திலே இருந்த தோழர்களை அழைத்து சொன்னார், என்னுடைய கபரை நான் பார்க்க வேண்டும், கபரை பார்க்க வேண்டும். கபருக்கு அருகிலே கொண்டு சென்றார்கள். ஓதினார், மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா. என் செல்வம் எனக்கு பலன் இல்லாததாக ஆகிவிட்டதே, என் ஆட்சி அதிகாரம் எல்லாம் அழிந்து விட்டதே. வானத்தை நோக்கி கையை உயர்த்தினார், அழுதார். யா மன் லா யஸூலு முல்குஹு இர்ஹம் மன் கத் ஸால முல்குஹு. யாருடைய ஆட்சி நீங்காதோ அந்த இறைவா, ஆட்சி நீங்கக்கூடிய எனக்கு இரக்கம் காட்டு என்று சொன்னார்.
சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிலைமை நபிமார்கள் சந்தித்த இந்த நிலைமை, ரசூல்மார்கள் சந்தித்த இந்த நிலைமை, இது எம்மை சந்தித்தே தீரும். மலக்குல் மௌத் வருவார், மலாயிகத்துர் ரஹ்மா வந்து எம்முடைய கண் பார்வை எட்டும் தூரத்தில் அமர்ந்து கொள்வார்கள். அவர்கள் உயிர் எடுக்க முடியாது. நல்லவர்களுடைய உயிராக இருந்தால் அழைப்பு கொடுக்கப்படும். ஐயத்துகர் நஃப்சு தய்யிபா, சுத்தமான ஆத்துமாவே, உக்ருஜி இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வ ரித்வான், வெளியேறு அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோக்கி. அல்லாஹ் உன் மீது பொருந்திக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த உடலை விட்டு வெளியே வா. சுப்ஹானல்லாஹ், என்ன அழைப்பு! அழைக்கப்படும். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்ன இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்திய்ய, அழைக்கப்படும். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நிலைமையில் முஃமின்களுடைய நிலைமை என்னவாக மாறும் என்று. இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹு ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة. யார் ரப்பை அல்லாஹ்வாக ஏற்று அதில் உறுதியாக இருந்தார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மரண நேரத்தில் மலக்குகள் இறங்கி வருவார்கள். இறங்கி வந்து சொல்லுவார்கள், அல்லா தகாஃபு, பயம் கொள்ளாதே, வலா தஹ்ஸனு, கவலை கொள்ளாதே, வ அப்ஷிரு பில் ஜன்னah, சொர்க்கம் உனக்கு உண்டு என்ற நற்செய்தியை பெற்றுக்கொள். இந்த உலகத்திலும் உமக்கு தோழர்களாக இருந்தோம், மறுமையிலும் உமக்கு தோழமையில் இருப்போம், கவலை கொள்ளாதே. என்று சொல்லுவார்கள். அதற்கு பிறகு அந்த உயிரை சொர்க்கத்துடைய பட்டாடைகளில், சொர்க்கத்துடைய நறுமணத்தோடு அந்த மலக்குகள் அழைத்து செல்லுவார்கள். வானத்தை நோக்கி அந்த உயிர் அழைத்து செல்லப்படும். மலக்குகள் படைசூழ கேட்பார்கள், யாருடைய உயிர் இது? ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னார் மனிதருடைய மகன், இன்னார் மனிதர். முதல் வானம், இரண்டாவது வானம், மூன்றாவது வானம், நான்காவது வானம், ஏழாவது வானம் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுவான், உக்துபு கிதாப அப்தி ஃபி இல்லியின். முடிந்தது, அவ்வளவுதான். என்னுடைய அடிமையுடைய உயிரை இல்லியின் என்ற ஏட்டில் எழுதுங்கள். பாவிகளுடைய ஆத்மாவாக இருந்தால் அழைக்கப்படும், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் ஹபீஸா, பாவத்துடைய சுமையை சுமக்கக்கூடிய பாவியின் ஆத்மாவே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன் மீது கோபத்தோடு இருக்கக்கூடிய நிலைமையில், அல்லாஹ்வின் மன்னிப்பு உன் மீது உரித்தாகாத நிலைமையில் வெளியே வா. சிரமத்தோடு கஷ்டத்தோடு வெளியே ஓடி வரும். நாற்றம் அடிக்கக்கூடிய அந்த துணையில் சுற்றி அழைத்து செல்லுவார்கள். வானத்தின் கதவுகள் தட்டப்படும். லா துஃபத்தஹு லஹும் அபுவாபுஸ் ஸமா, வானத்தின் கதவுகளை திறக்காதீர்கள் இந்த உயிருக்காக என்ற கட்டளை கொடுக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுவான், உக்துபு கிதாபஹு ஃபி சிஜ்ஜீன், மேலே உக்துபு கிதாப அப்தி ஃபி இல்லியின், என் அடியானுடைய உயிரை இல்லியின் என்ற ஏட்டில் பதியுங்கள். இவருக்கு உக்துபு கிதாபஹு, இவனுடைய உயிரை. அல்லாஹ் அடிமை என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டான். சிஜ்ஜீன் என்ற ஏட்டில் பதிவு செய்யுங்கள், தூக்கி எறியுங்கள் அந்த உயிரை.
வானத்தை திறப்பதற்கு தகுதியற்றது. மின்ஹா خلقناكم وفيها نعيدكم ومنها أخرجكم تارة أخرى. பூமிக்கு கொண்டு வரப்படும், அங்கிருந்துதான் படைத்தோம், மீண்டும் அங்குதான் அவர்களை செலுத்துவோம், மீண்டும் அங்கிருந்துதான் உயிர் கொடுத்தவர்கள் எழுப்பப்படுவார்கள். அவ்வளவுதான். சிறிது நேரம் ஜனாசாவாக, அதற்கு பிறகு அவர் ஆட்சியாளராக இருந்தாலும், படித்தவராக இருந்தாலும், செல்வந்தவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் பொதுவான மக்களுடைய கழுத்துகளில் சுமந்து செல்லப்படுவார் கபரை நோக்கி. யா அஹி هل أنت تستعد للقاء الملك؟ இந்த நேரத்தில் அந்த மலக்குல் மௌத் எம்மிடத்திலே வந்தால், அந்த மலக்குல் மௌத்துடைய அழைப்பை ஏற்று அந்த ரப்பை சந்திப்பதற்கு நாம் தயாரா? அந்த மரணம் எம்மை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என்பதை நம்புகிறோமே. அந்த ரப்பை சந்திப்பதற்கு நாம் எதை செய்தோம்? இந்த உலகத்தில் இருந்து பிரியும் போது எம் நிலைமை என்னவாகும் தெரியுமா? விட்டு செல்ல இருக்கின்ற பொறுப்புகள் என்ன? நாம் கொடுக்க போகின்ற கடமைகள் என்ன? என் பிள்ளைகளுக்கு நாம் என்ன சொல்ல வேண்டி இருக்கிறது? எம்முடைய மனைவிமார்களுக்கு என்ன சொல்ல வேண்டி இருக்கிறது? எம்முடைய பெற்றோர்களுக்கு, உறவினர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? அதற்கு பிறகு திடீரென்று மரணம் ஏற்பட்டால், எம் வாழ்வுடைய பொறுப்புகள் முடியாத நிலையில் மரணம் வந்தால் என்னாகும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல காது கொடுத்து கேளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுடைய கடமையில் ஒன்று 3 நாட்கள் கழியக்கூடாது. தன்னுடைய வசியத்தை அவன் எழுதி தன்னுடைய தலைமாட்டில் வைத்திருக்காமல், இது சுன்னா இல்லையா? என்னுடைய வசியா இருக்கிறதா? இப்போது வாங்கிய கடன்கள் என்ன? வாங்கிய அமானிதங்கள் என்ன? எம்மிடத்தில் இருக்கின்ற பொறுப்புகள் என்ன? எம்முடைய செல்வத்தின் அளவு என்ன என்ற வசியா யாரிடத்தில் இருக்கிறது? முஸ்லிம்களிடத்தில். சுன்னாவை பேசுகிறோம், சுன்னாவிற்காக வாழ வேண்டும் என்று சொல்கிறோம். எங்கே நபியின் இந்த சுன்னா? ஒரு முஃமினுடைய தலைமாட்டில் பதியப்பட்டிருக்க வேண்டும். அவனுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளும், அவனுக்கு இருக்கக்கூடிய கடமைகளும், குறிப்பாக கடன். கடனுடைய நிலைமையில் நாம் மரணித்தால் சொர்க்கம் செல்வோம் என்பது உறுதி அல்ல, அந்த கடனை அடைக்காமல். புரிந்து கொள்ளுங்கள். கிரெடிட் கார்டை பயன்படுத்துபவர்களே அறிந்து கொள்ளுங்கள், கடனை வாங்கி அது எழுத்துப்பூர்வமாக இல்லாமல் அல்லது 3 நாளுக்குள் அது பதியப்பட்ட நம்முடைய தலைமாட்டில் இல்லாமல் மரணிப்பவர்களை அறிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள் ஒரு ஜனாசாவிற்கு தொழுகை நடத்துவதற்காக. வந்து கேட்டார்கள், இந்த ஜனாசாவிற்கு கடன் இருக்கிறதா? நபி தோழர்கள் சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், ஸல்லு அலா சாஹிபிக்கும் ஸல்லு அலா சாஹிபிக்கும் فإن عليه دينا
உன்னுடைய தோழர்களுக்கு நீங்கள் தொழுகை நடத்திக் கொள்ளுங்கள், இவருக்கு கடன் இருக்கிறது என்று கூறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தொழுகை நடத்தவில்லை. அதற்கு பிறகு ஒரு நபித்தோழர் அந்த கடனுக்கு பொறுப்பை ஏற்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்களுக்கு அருகிலே அமர்ந்திருக்கிறார்கள். தலையை உயர்த்துகிறார்கள். அவருடைய நெற்றியில் கை வைத்தார்கள். அதற்கு பிறகு சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு கடிமை இறங்கி இருக்கிறது. சஹாபாக்கள் சிறிது நேரம் கழிந்ததற்கு பிறகு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன கடிமை இறங்கியது? ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் இறக்கிறான், மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறான், மீண்டும் இறக்கிறான், மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறான். وعليه دين ما دخل الجنة حتى يقضى عنه دينه. இப்படி ஷஹீதானாலும் அவனுக்கு கடன் இருக்கிறது, அவன் சொர்க்கம் நுழைய முடியாது இந்த கடனை குறித்து தீர்ப்பு கொடுக்கப்படாமல். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு ஹசனுடைய தரம் கொடுத்தார்கள். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, என்ன தயாரிப்பு இருக்கிறது? அமல்களிலும் தயாரிப்பு இல்லை, பொறுப்புகளிலும் தயாரிப்பு இல்லை, அமானிதங்களிலும் தயாரிப்பு இல்லை. திடீரென்று மரணித்தால் இந்த கடனையும் இந்த பொறுப்புகளையும் இந்த அமானிதங்களையும் யார் நிறைவேற்றுவார்கள்? என் நிலைமை என்ன? கடனில் மரணித்தால், என் பொறுப்புகளை நிறைவேற்றாமல் மரணித்தால், அமானிதங்களை ஒப்படைக்காமல் மரணித்தால் உங்கள் நிலைமை என்ன? எழுதப்பட வேண்டும், தலைமாட்டிலே வைக்கப்பட வேண்டும், பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு இரவும் அது புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த செயலை ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் செய்தால்தான் அவன் ரப்பை சந்திக்க தயாராக கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம். இதை செய்யாமல் பொடுபோக்காக இருந்தால், எனக்கு மரணம் இப்போதெல்லாம் வராது, அதற்கு நாள் இருக்கிறது, தூரம் இருக்கிறது, அதையெல்லாம் முடித்துதான் நான் மரணமாவேன் என்ற மமதையில் இருக்கிறான் என்ற அர்த்தம். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னah இன்ஷா அல்லாஹ் செயல்படுத்துவோம். எழுதுங்கள் பொறுப்புகளை, எழுதுங்கள் உங்களுடைய செல்வத்தை, எழுதுங்கள் அமானிதங்களை. எழுதலாம். யார் உங்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுவது, யார் உங்களுடைய ஜனாசாவிற்கு தொழுகை நடத்துவது என்பது முறை என்பது வரை வசியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறை அது. இவர்கள்தான் ரப்பை சந்திப்பதற்காக எப்போதும் தன்னை தயார் நிலையில் வைத்திருப்பவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை குறித்துதான் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஹு. யார் ஒருவன் அல்லாஹுவை சந்திப்பதை விரும்புவானோ அல்லாஹும் அவரை சந்திப்பதை விரும்புவான். யார் ஒருவன் அல்லாஹுவின் சந்திப்பை வெறுப்பானோ அல்லாஹும் அவருடைய சந்திப்பை வெறுப்பான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களில் யார் மரணத்தை விரும்புவார்கள்? ஆயிஷா, அப்படியல்ல, ஒரு முஃமினுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பற்றி சொல்லப்பட்டால், அல்லாஹ்வின் பொருத்தத்தை பற்றி சொல்லப்பட்டால், அல்லாஹ்வின் சொர்க்கத்தை பற்றி சொல்லப்பட்டால் அல்லாஹ்வின் சந்திப்பை விரும்புவான், அல்லாஹும் அவரை சந்திப்பதை விரும்புவான். யாருக்கு அல்லாஹ்வுடைய வேதனையை பற்றி, அல்லாஹ்வுடைய கோபத்தை பற்றி சொல்லப்பட்டால், காஃபிருக்கு குறிப்பாக அவன் மரணத்தை வெறுப்பான், அல்லாஹும் அவனுடைய சந்திப்பை வெறுப்பான். என் சந்திப்பை விரும்பி அல்லாஹ் இருக்கிறானா இந்த நிலைமையில்? என் மரணம் இப்போது ஏற்பட்டால் என் ரப்பை நான் அவன் என்னை பொருந்திக் கொண்டிருக்கும் நிலையில் தான் சந்திப்பேனா?
தௌபா செய்யப்பட வேண்டிய பாவங்கள் எத்துணை. தொழுகையில் என்னை சீரமைக்க வேண்டிய காரியம் உண்டு. மார்க்கத்தின் கடமைகளில் என்னை சீரமைக்க வேண்டிய காரியம் உண்டு. உலக கடமைகளில், மனிதர்களின் கடமைகளில் சீரமைக்கப்பட வேண்டிய நிலைமைகள் உண்டு. என் பொறுப்புகளை எல்லாம் முடித்து, எல்லா கடமைகளும் முடித்து, அலா ஃபிராஷில் மௌத், மௌத்துடைய படுக்கையில் இருக்கும் போது, மலக்குல் மௌத் அழைக்கும் போது, யார் ஒருவன் மகிழ்வோடு புன்சிரிப்பு பூரித்த நிலையில், முகமெல்லாம் வெளிச்சமான நிலையில் இந்த பூமியை விட்டு பிரிவானோ, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு வெற்றி பெறுவான், வெற்றி பெறுவான். ஆனால் பாருங்கள், நாம் எல்லோரும் அதற்கான தயாரிப்புகள் இல்லாமல் தான் நம்முடைய நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். மரணத்தின் மீது நம்பிக்கை இல்லை நமக்கு. அது இன்று வராது, நாளை வராது, அடுத்த வருடம் தான் வரும், ஊருக்கு சென்ற பிறகுதான் வரும் என்று நாம் கணக்கிட்டு கொண்டிருக்கிறோம். இங்கே நடந்த நேற்றைய மரணம் உங்களுக்கு தெரியும். அவர் நேற்று விமானத்தில் ஏறி ஊருக்கு செல்ல வேண்டும். இன்று அவர் கபூரில். தெரியாது, தெரியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் அபு ஹாசிம் என்று அழைக்கப்படக்கூடிய அறிஞரிடத்திலே கேட்டார்கள், யா அபா ஹாசிம் மா லனா நக்ரஹுல் மௌத், ஏன் மரணத்தை வெறுக்கிறோம் நாம்? அபு ஹாசிம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், ஏனென்றால் நீங்கள் துன்யாவை செழிப்பாக்கி விட்டீர்கள், மறுமையை தரைமட்டமாக்கி விட்டீர்கள். எப்போதும் ஒரு மனிதன் செழிப்பான இடத்திலிருந்து ஒன்றுமில்லாத இடத்திற்கு செல்வதற்கு விரும்ப மாட்டான். அதற்கு பிறகு கேட்டார், நாளை மறுமையில் எப்படி நாம் அல்லாஹுவை சந்திப்போம்? அல்லாஹுவை வணங்கிய அடியானாக இருந்தால் வெகு தூரத்தில் இருந்து கிளம்பி வந்து தன்னுடைய குடும்பத்தார்களை பார்க்க நினைப்பவன் எப்படி மகிழ்ச்சியோடு கிளம்புவானோ அது போன்று கிளம்பி செல்வோம். பாவியாக இருந்தால் தண்டிக்கப்பட வேண்டிய அடிமை எஜமானரிடமிருந்து தப்பித்து மீண்டும் எஜமானரை எப்படி சந்திக்க வருவானோ அது போன்று ரப்பை சந்திக்க செல்லுவான். கண்ணியத்துக்குரியவர்களை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. யா அப்து கம் யராக அல்லாஹு ஆசியா ஹரீஸன் அலா துன்யா வலில் மௌத் நாசியா. அல்லாஹ் உன்னை எவ்வளவு காலம் பாவத்தில் பார்க்க போகிறான் அடியானே? உலகத்தின் பேராசையா? மரணத்தை மறந்து விட்டாயா? உன் தலைமுடிகள் எல்லாம் நரைக்கக்கூடிய அந்த ரப்பை சந்திக்கக்கூடிய நாளை மறந்து விட்டாயா? இந்த உலகத்தில் யார் தக்குவாவுடைய ஆடைகளை அணிந்தார்களோ இவர்களே நாளை மறுமையில் ஆடையோடு வருவார்கள். அறிந்துகொள், இந்த உலகம் ஒருவருக்கு நிரந்தரமாக இருக்கும் என்றால் லகான ரசூலுல்லாஹி ஹய்யன் வ பாக்கியா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரந்தரமாகவும் நிலையாகவும் இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்களும் அழிந்தார்கள், உலகமும் அழிந்துவிடும். ஆனால் பாவங்களும் நாம் செய்த குற்றங்களும் மட்டும் நிலைத்திருக்கும். எவ்வளவு காலமாக போகிறோம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாவத்தின் நிலையில் பார்க்கும் நிலையில். சூஉல் காத்திபா, மரணத்துடைய இறுதி முடிவு கெட்ட முடிவாக யாருக்கு அமையும் தெரியுமா? ஷிர்க் செய்தவர்களுக்கு. மரணத்துடைய முடிவு கெட்ட முடிவாக யாருக்கு அமையும் தெரியுமா? தாரிக்குஸ் ஸலாஹ், தொழுகையை விடுபவர்களுக்கு. மரணத்துடைய முடிவு கெட்ட முடிவாக யாருக்கு அமையும் தெரியுமா? உக்கூகுல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நோவினை செய்தவர்களுக்கு. மரணத்துடைய முடிவு கெட்ட முடிவாக யாருக்கு அமையும் தெரியுமா?
ஆக்கிலுர் ரிபா, வட்டியை சாப்பிட்டவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்கள், மரணத்தை அஞ்சிக் கொள்வோம், மரணத்தை பயந்து கொள்வோம். அந்த மறுமைக்கான தயாரிப்பை என்ன செய்தோம் என்று நாம் நம்மை விசாரித்துக் கொள்வோம். ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு, விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் விசாரணை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய அமல்கள் நிறுத்தப்படுவதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய அமல்களை நிறுத்திக் கொள்ளுங்கள். யார் தன்னை இந்த உலகத்தில் விசாரணை செய்கிறானோ அவனுக்கே மறுமையின் விசாரணை எளிதாக இருக்கும். யார் தன்னை விசாரிக்காமல் இந்த பூமியில் வாழ்கிறானோ அவனுக்கு மறுமை சிரமமாகிவிடும். எதையும் நாம் எடுத்துச் செல்வதில்லை இந்த உலகத்தில் இருந்து. இத்துணை ஆண்டு காலம் யாருக்காக வாழ்ந்தோம்? எந்த உறவு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக எம்முடைய இரவையும் பகலையும் தனிமையில் இங்கே கழித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த உறவுகள் எல்லாம் எமக்கு எந்த பலனையும் இந்த மரண நேரத்திலும் அதற்கு பிறகும் கொடுக்க முடியாது. கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கோ யாரும் எந்த கூலியையும் பகிர்ந்தளிக்க முடியாது. நான் என்ன தயாரிப்பை எனக்கு செய்தேன் மறுமைக்காக? நான் என்ன தயாரிப்பை எனக்கு செய்தேன் மறுமைக்காக? என கணவனும் மனைவியும் தனித்தனியாக பிரித்து சோதிட வேண்டும். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், கபர்களை பார்த்து, எதை விட்டு சென்றோம்? கபர்வாசிகளே, எதை விட்டு சென்றீர்கள்? செல்வத்தை சம்பாதித்தீர்கள், இன்று யாரோ அதை அனுபவிக்கிறார்கள். வீடுகளை கட்டினீர்கள், இன்று யாரோ அதில் தங்கி இருக்கிறார்கள். உங்களுக்கு உரிமையான பெண் என்று நினைத்தீர்கள் உங்களுடைய மனைவியை. ஆனால் நீங்கள் மரணமானதற்கு பிறகு அவர்களும் வேறு யாரையோ திருமணம் முடித்து, ஹலால் தான், திருமணம் முடித்து சென்று விட்டார்கள். எதை சேர்த்து சென்றீர்கள்? உங்களுக்காக என்று பரிசோதனை செய்யக்கூடிய நேரம். கண்ணியத்துக்குரியவர்கள், இங்கே வரக்கூடிய உணர்வுகளோ, இங்கே வரக்கூடிய கண்களில் இருந்த தண்ணீரோ இதுவல்ல உண்மையான ஈமான். ஒவ்வொரு இரவும் பரிசோதனை செய்வான் ஒரு முஃமின் தன்னை. நான் யார்? என் ரப்புக்கு முன்னால் நான் யார்? இந்த நொடி, இந்த நிமிடம், இந்த 9:18 இந்த நிலையில் என் ரப்பு என் மீது பார்க்கக்கூடிய பார்வை என்ன என்று ஒவ்வொரு நொடியையும் கணக்கிடுவான். பாவங்களை விட்டு விலகுவோம், நன்மைகளை நோக்கி முன்னேறுவோம். தொழுகைகளை, வணக்க வழிபாடுகளை சரியான நேரத்தில் சரியான முறையில் எடுத்துச் செல்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் செய்த அறிவுரைகளில் மிக முக்கியமான அறிவுரைகள், உங்களில் யாரும் மரணமாக வேண்டாம் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர. ஹுஸ்னுல் தன்னி பில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய இறுதி அறிவுரைகளில் ஒன்று, மரணத்திற்கு முன்னால் அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ் வமா மலக்கத் ஐமானுக்கும், தொழுகை தொழுகை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. சிறந்த மரணத்தை அல்லாஹ் எமக்கு தருவானாக. மரணமாகும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் தந்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.